ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இந்த சாயப்பாவின் நெற்றியை தொட்ட உனக்காகவே நாளைக்கு நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை உன் கைகளில் சேர்க்க போகிறேன். இது வரைக்கும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க பல பேர் உன் மனசை புரிஞ்சுக்காம உன்னை நோகடித்தார்கள் அல்லவா? அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் மனசை புரிஞ்சுக்கிற, உன்னை நம்பிக்கையோடு பார்க்குற நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன் மனதில் இருக்கும் பாரங்களை இறக்கி வச்சு உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் உன்னை ஏமாத்தின, கஷ்டப்படுத்தின மனிதர்களை மட்டுமே நீ பார்த்திருந்தாய் அல்லவா? இப்போது அது மாறி உன்னை சுற்றி நல்ல மனிதர்கள் வந்து சேருவாங்க. உன் நேர்மறை எண்ணங்களின் சக்தி பல நல்ல மனிதர்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகுது. நீ கீழே விழுந்துட்ட நினச்சவங்க முன்பாக நீ எழுந்து நிற்க போகிற. உன் வாழ்வில் பெரும்பாலான நன்மைகள் இனிமே தான் நடக்க போகுது. நீ ஆசைப்படும் வாழ்க்கை அமைதியாக ஒரே பாதையில் போகணும்னு நினைக்கிற. ஆனாலும் நீ அமைதியாக நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு பல இடைஞ்சல்கள் வந்து உன் மன அமைதியை குலைச்சு உன் சகிப்புத்தன்மையும் சோதிக்கிறதை என்னால் பார்க்க முடியுது. தேவையில்லாமல் கவலைப்படாதே. எரிச்சலும் விரக்தி மனப்பான்மையும் வரக்கூடிய இந்த வாழ்க்கையில் உன் எதிர்மறை எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும், சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுன்ற அந்த நம்பிக்கையை உனக்குள்ளே கொண்டு வா. எந்த விஷயம் உனக்கு கஷ்டமாக இருக்கோ, எந்த விஷயம் உன்னை பாடாப்படுத்துதோ, எது உனக்கு வருத்தத்தை கொடுக்குதோ, அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு அழகான அற்புதமான நிம்மதியான வாழ்க்கையை இந்த சாயப்பா அமைச்சு கொடுக்குறேன். என் பாதுகாப்பு வளையத்தில் நீ பத்திரமாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் யோசிக்க கவலைப்பட அவசியம் இல்லை. என்னை சரணடைஞ்ச என் பிள்ளையான உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே. என் அருளால் உன்னை ஆசீர்வதித்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் திறமையை வெளிப்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கும் நானே உனக்கு வழிகாட்ட போகிறேன். ஒரு விஷயத்தை பெறுவதற்கு நீ உண்மையானவே தகுதியுள்ள ஆளாகவே இருக்கிறனா, அதை அடையாமல் இந்த உலகத்தில் உன்னை தடுப்பதற்கு எந்த பிரபஞ்சத்துக்கும் சக்தி இல்லை. உன் தகுதிக்கும் திறமைக்கும் சேர்த்து எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சிறப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். காலம் உன்னை சோதிக்கலாம், சில விஷயங்கள் உனக்கு தள்ளி போகலாம், தாமதமாகலாம். அத்தனையும் தாண்டி உன் முயற்சிக்கான முன்னேற்றத்தை நான் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். உன் தகுதியை வெளிக்கொண்டு வா, உன் திறமையை வெளிப்படுத்த தயாராகு. மனம் தளராமல் நீ நம்பிக்கையோடு முன்னால் போய்கிட்டே இருந்தீனா நான் உனக்கு உரிய மகிழ்ச்சியை கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். யாருமே என்னிடமிருந்து உன்னை பிரிக்க முடியாது. மற்றவங்க செய்கிற தடைகளும் தாமதங்களும் தாண்டி உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன். என் ஆசீர்வாதம் இனி எல்லா விதத்திலும் உனக்கு துணையாக இருக்கும். உனக்கு துரோகம் செஞ்சவங்க வெளியில் வாழ்ந்தாலும், வெளியில் நல்லா வாழ்வது போல தெரிஞ்சாலும், உன்னை கஷ்டப்படுத்திட்டு அவங்க சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பதை போல தெரிஞ்சாலும், நிஜமாவே அவங்க மனசளவில் தினமும் செத்து செத்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. நீ வலியோட வேதனையோடு இருந்தாலும் வலிமையுள்ள தைரியமாக பிள்ளையாக இருக்க. ஆனால் அவங்க வெளி பார்வைக்கு வெளி கண்ணோட்டத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறத போல தெரிஞ்சாலும் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்களை விடாமல் சாகடிக்கவும் கஷ்டப்படுத்தவும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா விஷயங்களையும் நடப்பதை எல்லாம் உடனே புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யாதே. எல்லாவற்றையும் திருத்துவதற்காக நீ ஓட வேண்டாம். உண்மை என்னங்கிறத எல்லாருக்கும் நிரூபிக்கணுமே நினச்சா அவசரப்படாதே, அலைப்பாயாதே. உன்னை தாழ்த்த முயன்ற அதே இடத்தில் அதே மனிதர்கள் முன்பாக இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி காட்ட வந்திருக்கேன். உன்னை உயர்த்தி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே இப்போது வெற்றி உன் கைகளில் வந்து சேரப்போகுது. துணிச்சலும் தைரியமும் கொண்ட என் தங்க பிள்ளையான உன்னை ஒருபோதும் தோற்று போக விட மாட்டேன். நீ தனியாக இல்லை, நீ தோக்கவும் இல்லை. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கண்ணீருக்கெல்லாம் இந்த சாயப்பா கணக்கு வச்சிருக்கேன். உன் பொறுமைக்கு நிச்சயமாக காலம் பதில் சொல்லும். எதையும் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து வைக்கணும்னு நினைக்காத. உன் கையை விட்டு போனது எல்லாம் மீண்டும் தானாக உன்னை தேடி வரும். உனக்காக எழுதி வச்ச உன்னை யாராலும் தடுக்க எடுத்துக்கொள்ள முடியாது என் தங்கமே.
காலமும் நேரமும் வரும்போது உனக்கான பாதை தானாகவே திறக்கும். நீ எதையுமே செய்யாமல் இருந்தாலும் கூட உனக்கு நடக்க வேண்டிய நல்லதை எல்லாம் இந்த சாயப்பா நிச்சயமா நடத்தி கொடுப்பேன். மனசை அமைதியாக வச்சுக்கோ. நம்பிக்கையோட உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. மற்ற எல்லாத்தையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நம்ம தேடுறது கிடைக்காதுன்னு நீயாகவே முடிவெடுத்து வருத்தப்பட வேண்டாம். நீ தேடினாலும் கிடைக்காது நினச்ச விஷயங்கள் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்காக எழுதி வச்ச ஒன்று, உனக்காக நான் எடுத்து வச்ச ஒன்று எப்படி உனக்கு கிடைக்காம போகும்? இதோ நீயே வேணான்னு சொன்னாலும், நீயே தேடுவதை நிறுத்தி கொண்டாலும் இந்த சாயப்பா கண்டிப்பா உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துருவேன். எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினச்சி அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உன்னை புறக்கணிச்சாலும், உன்னை ஒதுக்கி வச்சாலும், என் அன்பு பிள்ளையான நீ எதுக்கும் கவலைப்படாத. என் கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை யார் தட்டி பறிச்சாலும் மீண்டும் அதை உனக்கு சாதகமாக, உனக்கு நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன். எந்த வெற்றியும் சந்தோஷமும் உனக்கு கிடைக்காம போக விடமாட்டேன் என் செல்லமே. அப்பான்னு நீ என்னை கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்குவேன். உனக்குரிய நல்ல வாழ்க்கையை நான் ஒருபோதும் உனக்கு தராமல் இருக்க மாட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். மலர்ந்து சிரிக்கக்கூடிய அழகான மலர் போல உன் மனசும் இப்போது மகிழ்ச்சி நிறைஞ்சதாக மலரப்போகுது. உன் மன சுமைகளையும் காயங்களையும் நான் எடுத்துக்கிட்டு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீன்னா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் எண்ணங்களில் தெளிவை கொடுத்து நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். தடையாக நீ நினைச்ச விஷயங்களில் எல்லாம் உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனக்கவலைகளை அகற்றி உனக்கு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும்படி செய்ய போறேன். உன் வாழ்க்கை பயணம் மெதுவாக அல்ல, உறுதியாக மிக வெற்றியாகவே நகர்ந்து போகும். நீ பேசும் வார்த்தைகளில் மட்டும் எப்போதும் இனிமை இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ செய்யும் செயல்கள் யாவற்றிலும் என் அருளை வெளிப்படுத்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன். நானும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மலர்ந்த மனசோட நீ நம்பிக்கையோட முன்னேறு. நல்ல விஷயங்கள் எல்லாமே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உனக்கான எல்லாமுமாக நான் இருக்கும்போது, உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். பகல் முழுவதும் எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு இரவெல்லாம் சரியாக தூங்காமல் நிம்மதியாக இல்லாமல் நீ தவிப்பதால் தான் இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த சாயப்பா உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதையும் இதையும் யோசித்து மனம் புலம்பியதெல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கான மகிழ்ச்சியான தருணங்களை நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். எதையும் யோசித்து கவலைப்படாமல் துன்பங்களை தாண்டி வாழ்க்கை இன்பமாய் வாழ தயாராகு. கண்டதை யோசித்து கவலைப்பட்டு மனசுக்குள்ளே ஆசை போட்டுக்கிட்டே இருந்தீன்னா அது உன்னை நிம்மதியாக தூங்க விடாமல் தடுக்கிறதல்லவா? முதல்ல இந்த கவலைகளை நினச்சி உன் உடம்பை நீ கெடுத்துக்க வேண்டாம். நீ உன்னையே தண்டிச்சுக்காத. கவலைப்பட்டு வருத்தப்பட்டு உடம்பை கெடுத்துக்கிட்டு நீ என்ன சாதிக்க போற? நான் உனக்காக பல வழிகளில் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். என் ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளி கொடுத்து உனக்கு பாதுகாப்பு வளையமாக நான் இருந்து என் அருளின் மூலமாக அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ புலம்புறதால எதுவும் மாறப்போகிறதில்ல. மனசை மகிழ்ச்சியாக நிம்மதியாக வச்சுக்கும் போது உன் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். நான் சொல்கிற வார்த்தையை நம்பிக்கையோட கேளு. உன் மன பாரங்களை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த இரவு பொழுதை நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சு வா. நாளை விடியலில் நீ எதிர்பார்த்த ஒன்றை, உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய நல்ல விஷயத்தை, உனக்கான வெற்றியை நானே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். சாயப்பா, நீங்கள் சொன்ன வெற்றியும் மாற்றமும் முன்னேற்றமும் எப்போதான் என் வாழ்க்கையில் வருமோ? எதுவுமே மாறலன்னு தானே அடிக்கடி புலம்பிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு ஒரு வழி காட்டுறேன். கருணையோடும் அன்போடும் பக்தியோடும் வாழும் உனக்கு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உன்னை முழுசாக வெற்றிகரமான ஆளாக நான் வாழ வச்சு தான் காட்டுவேன். இந்த ஊரும் உலகமும் உன்னை பயமுறுத்தினாலும்
என் நாமம் ஒன்றே உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. நீ ஏணிப்படியாக இருந்த காலம் போய் நீயே இப்போது ஏணிப்படியில் ஏறி வெற்றிகரமாக வாழ்க்கையை உச்சத்தை தொடப்போகிறாய்.